14 லோகம், 14 லோகங்கிற சுதலம் அதலம் விதலம் தலாதலம் பாசாலம் இதெல்லாம் கீழ் லோகங்கள். பூ அப்படிங்கிறது நடு லோகம். அதுக்கு மேல புகரா ஸ்வர்கா மகன் லோக ஜனலோக தபோலோக சத்தியலோகங்கள் மேல் இப்படி மூணாவும் பிரிக்கலாம். பாதாளம் பூமி ஸ்வர்க்கம் அப்படிங்கறத மட்டும் மூணா பிரிச்சு விட்டு அதற்கு மேல ஏன்னா இந்த மூணும் கர்ம பலனான லோகங்கள். ஸ்வர்க்கம் தாண்டியாச்சுன்னா உபாசன பலனான லோகங்கள். சத்தியலோக பரியந்த உபாசன பலனான லோகங்கள் என்று ரெண்டா இப்படி பிரிக்கிறதும் உண்டு. ஈட்சகேயமான லோகா லோகபாலான் சிருஜா சிருஜா இதி சோத்யதேவ புருஷம் சமுத்யா மூர்ச்சயசி சஈட்சேத. மேல என்ன பண்ணலான்னு சிந்தனை பண்ணார் அந்த பரமாத்மா. லோகங்களை சிருஷ்டின லோகபாலர்களை சிருஷ்டி பண்ணுவோம். லோகபாலர்கள்னா தேவர்கள். நம்ம தேவர்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணலாமா என்று நினைச்சாரா. அப்போ நம்ம தேவர்களை சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி அத்தியேன இங்கேயுமே அப்பா அப்பு இருக்கிறதுனால பிரளய ஜலம் இருக்கிறதுனால பிரளய ஜலத்திலேயே இருந்து ஒரு புருஷனை மனசனால சங்கல்பிச்சு சிருஷ்டி பண்ணி சமஸ்த ஜீவ சமஷ்டி ரூபமாக ஒரு புருஷன் அப்படிங்கிறோம். ஒரு புருஷன்னா ஒரு புருஷனை ராஜகோபுரம் மாதிரி சிருஷ்டி பண்ணினான்னு அர்த்தம் இல்ல. சிருஷ்டி அப்படி பண்ணான்னு அர்த்தம் இல்ல. புருஷ சாரம் எவ்வளவு கோட்டி இரும்புலேருந்து ஆரம்பிச்சு தேவர்கள் பரியந்தம் யானை குதிரை உள்பட மனுஷன் பசுபட்சி உள்பட எத்தனை இருக்கோ ஜனங்கள், இந்த ஜனங்களையும் சமஷ்டியான புருஷங்கிற திருஷ்டியோட பார்த்தையான சகசிரசீரிஷா புருஷா. அவாவா கண்ணு அவாவா கை அவாவா காலோட பார்த்தோம்னா ஏக புருஷன். விஸ்வரூபனா இதுதான். அப்ப உலகத்துல எவ்வளவு கோடி கண்ணு காது இருக்கோ எவ்வளவு கோடி கை கால் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தைய அது எல்லாருக்கும் ஒரே அந்தர்யாதி நீ பார்த்தையானா இவ்வளவு கோடி நாம ரூபங்கள் உடையதாக ஏக புருஷன் தெரியுதா இல்லையா? அவனதான் விராட் புருஷன். விராட் புருஷனை தான் சகசிரசீரிஷா புருஷா அப்படின்னு சொல்றார். இந்த புருஷனை அந்த பரமாத்மா சங்கல்பிச்சார். அந்த புருஷனை சிருஷ்டிச்சார். ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு சொல்லப்படும். ஹிரண்ய கர்ப்பனை சிருஷ்டி பண்ணினார், பிரம்மாவை சிருஷ்டி பண்ணினார். ஏன் ஹிரண்ய கர்ப்பன் பிரம்மாவை சொல்லணும்னா ஜீவ சமஷ்டி ரூபம். ஜீவ சமஷ்டி ரூபமா இருப்பனாலே ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு சொல்றோம். சமபியதபதி தஸ்யாபிதப்தஸ்ய முகம் நிரபித்யதே. மேல மந்திரம் சொல்றது சம அபியதபதி. விகாரம் ஏற்படணும் இல்லையா? பிரளய ஜலம் அப்படியே இருக்கு. இந்த பிரளய ஜலத்தை விகாரப்படுத்தணும். விகாரப்படுத்தினாதான் சிருஷ்டியை ஆரம்பிக்கும். சிருஷ்டியே விகாரம் தானே. அது ஒவ்வொன்றும் விகாரப்பட்டா வெவ்வேறு ரூபம் வரும். பால் விகாரப்பட்டா தயிராகும், தயிர் விகாரப்பட்டா வெண்ணையாகும், வெண்ணெய் விகாரப்பட்டா நெய்யாகும், வெவ்வேறு ரூபமாகும். அந்த விகாரத்துக்கு ஏதோ ஒரு சக்தி வர வேண்டியிருக்கு. சக்தி வரும்போது சூரிய வெளிச்சத்தாலும் வெவ்வேறு விகாரங்கள் ஏற்படும். அதுபோல ஈஸ்வரனுடைய சக்தி ஒவ்வொன்றிலையும் பிரவேசிச்சிருக்கிறதுனால அதை விகாரப்படுத்துறதுக்காக அபியதபதி அபிதப்தஸ்ய. அப்ப என்ன ஆச்சுனா முகம் நிரபித்யதே. ஏகாண்டம் முகாத் வாக் வாசோ அக்னிர்நாசி முகம் நிரபித்யதே. முகம் உண்டாச்சு சமஷ்டி ரூபம். அதோ ஒரு ஆள் படுத்துறதுக்கா அவனுக்கு முகம் உண்டாச்சுன்னு கல்பனை பண்ணக்கூடாது. எல்லாம் சூட்சமான சமஷ்டி ரூபம். அப்புறம் அதுல இருந்துதான் ஸ்தூலமான சரீரங்கள் உற்பத்தி ஆகப்படும். இது எல்லாத்துக்கும் காரணமான சக்தி இருக்கு இல்லையா? பரமாணுக்கள் சொல்றா இல்லையா நையாயிகர்கள். காரணமானதுலேருந்து ஸ்தூலமானது ஒண்ணு உண்டாகிறது. இவைகள் எல்லாம் யதா அண்டம். அதுக்கு அண்டம் ஒரு அண்டத்திலிருந்து முட்டையிலிருந்து அந்த முட்டையில என்ன இருக்கு? எசன்ஸ் தானே இருக்கு. முட்டையில எசன்ஸ் தானே இருக்கு. அப்புறம் பார்த்தான்னா 10 பட்சி உண்டா? மாங்குட்டையில எசன்ஸ் தானே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மகாவிருட்சம் உண்டாருது. இவ்வளவு இலைகள் உண்டாகிறது, மாம்பூக்கள் உண்டாகிறது, கிளைகள் உண்டாகிறது. இவ்வளவு அந்த மாங்குட்டை எசன்ஸ்ல. அதுபோல விராட் அப்படிங்கிற மூல காரணமான வஸ்துவிலிருந்து அனந்த கோடி நாம ரூபங்களான ஜகத்து உண்டாகிறதுங்கிறத யதா அண்டம். முகாத் வாக் வாசோ அக்னி நாசிகே நிரபித்யேதாம். அப்புறம் அந்த முகத்திலே இருந்து வாக்
வாச்சோ அக்னிஹி, வாக்குல இருந்த அக்னி அது அதுக்கு தேவதை. இந்திரியங்கள், இந்திரிய விஷயங்கள், அப்புறம் இந்திரியங்களுக்கு தேவதை இதெல்லாம் இருக்கு இல்லையா. இந்திரியங்கள் காது, இந்த காதுக்கு விஷயம் எதுனால் சப்தம், சப்தத்துக்கு பூதம் எதுனால் ஆகாசம், ஆகாசமாகி பூதம் அதனுடைய தன்மாத்திரை சப்தம் அதை கிரகிக்கிறது காது. அதுக்கப்புறம் வாயு, வாயுவனுடைய தன்மாத்திரை ஸ்பரிசம், ஸ்பரிசத்தை கிரகிக்கிறது தோல். இப்படி ஒவ்வொன்றும் இருக்கு இல்லையா. இந்த ஒவ்வொன்றையும் சேர்த்து சொல்றது இந்த வாக்கியங்கள் எல்லாம். அதுபோல காது, அதுதான் சப்தம். ஏகாண்டம் முகாத் வாக் வாசோ அக்னிர்நாசிகி முகம் நிரபித்தியத, முகம் உண்டாச்சு சமஷ்டி ரூபம். அதோ ஒரு ஆள் படுத்துருக்கா அவனுக்கு முகம் உண்டாச்சுன்னு கல்பனை பண்ணக்கூடாது. எல்லாம் சூட்சமான சமஷ்டி ரூபம். அப்புறம் அதுலேருந்துதான் ஸ்தூலமான சரீரங்கள் உற்பத்தி ஆக போறது. இது எல்லாத்துக்கும் காரணமான சக்தி இருக்கு இல்லையா. பரமாணுக்கள் சொல்றா இல்லையா நையாயிகர்கள். காரணமானதுலேருந்து ஸ்தூலமானது ஒன்று உண்டாகிறது. இவைகள் எல்லாம் யதா அண்டம். அதுக்கு அண்டம், ஒரு அண்டத்துல முட்டையிலிருந்து, அந்த முட்டையில என்ன இருக்கு? எசன்ஸ் தானே இருக்கு. முட்டையில எசன்ஸ் தானே இருக்கு. அப்புறம் பார்த்தான்னா 10 பட்சி உண்டாரு. மாங்குட்டையில எசன்ஸ் தானே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மகாவிருட்சம் உண்டாருது. இவ்வளவு இலைகள் உண்டாகிறது, பூக்கள் உண்டாகிறது, கிளைகள் உண்டாகிறது. இவ்வளவு அந்த மாங்குட்டை எசன்ஸ்ல. அதுபோல விராட் அப்படிங்கிற மூல காரணமான வஸ்துவிலிருந்து அனந்த கோடி நாமரூபங்களான ஜகத்து உண்டாகிறதுங்கிறத யதா அண்டம். முகாத் வாக் வாசோ அக்னி நாசிகே நிரபித்யேதாம். அப்புறம் அந்த முகத்திலே இருந்து வாக், வாசோ அக்னிஹி, வாக்குல இருந்த அக்னி அது அதுக்கு தேவதை. இந்திரியங்கள், இந்திரிய விஷயங்கள், அப்புறம் இந்திரியங்களுக்கு தேவதை இதெல்லாம் இருக்கு இல்லையா. இந்திரியங்கள் காது, இந்த காதுக்கு விஷயம் எதுனால் சப்தம், சப்தத்துக்கு பூதம் எதுனால் ஆகாசம், ஆகாசமாகி பூதம் அதனுடைய தன்மாத்திரை சப்தம் அதை கிரகிக்கிறது காது. அதுக்கப்புறம் வாயு, வாயுவனுடைய தன்மாத்திரை ஸ்பரிசம், ஸ்பரிசத்தை கிரகிக்கிறது தோல். இப்படி ஒவ்வொன்றும் இருக்கு இல்லையா. இந்த ஒவ்வொன்றையும் சேர்த்து சொல்றது இந்த வாக்கியங்கள் எல்லாம். அதுபோல காதுதான் சப்தம். ரூபம், இதுக்கு பூதம் அக்னி, அந்த ரூபத்தை பார்க்கறது கண்ணுக்கு தேவதை சூரியன், அது அதுக்கு தேவதை. தேவதை எதற்கு? நான் தேவதை இல்லைன்னு இது டச் பண்ணவே பண்ணாது. கண்ணு பார்த்து இருக்கும், சூரியன் பார்த்து கண்ணு பார்த்து இருக்கும், வரவாள் பார்த்து திருஷ்யம் இருக்கும். எதிரில் கண்ணும் இருக்கு, திருஷ்யமும் இருக்கு. பார்த்தியா? நான் கவனிக்கலையே. காதும் இருக்கு, சப்தம் இருக்கு. உபன்யாசம் தான் உட்கார்ந்து இருக்க, உபன்யாசம் நடக்கிறது. கேட்கையா? நான் கவனிக்கலையே. என்ன சொன்னா? ஏன் கவனிக்கல? அப்போ அந்த கவனத்துக்கு பிரேரகன் தேவதைகள். அந்த தேவதைகளை அதுல டச் பண்ணணும். பண்ணாதான் அது கேட்கும். அப்ப இந்திரியங்களுக்கு அபிமானிகளான தேவதைகள் இருக்கா. நம்ம தேவதைகளும் பிரம்ம சிருஷ்டி, பிரம்மாவிலிருந்து தோன்றியவர்கள் தான் தேவதைகள் எல்லாரும். அதையும் சேர்த்து சொல்றார். இப்ப என்ன அப்படின்னா, வாக்குக்கு தேவதா அக்னி, முகம் நிரபித்யத யதா அண்டம். முகாது வாக், முகம் இடத்துல வாயில் இருந்து வாக்குல எது பிரவேசிச்சதுனால் வாசோ அக்னிஹி, வாக்குக்கு தேவதை. நாசிகே நிரபித்யேதாம், நாசிகே ரெண்டு துவாரம் இருக்கிறதுனால நாசிகே இவைகள் உண்டாச்சு. இதுக்கு யார் தேவதைனால்? பிராணஹா, பிராணாத் வாயு, வாயு தேவதை. பிராணன்னா நாம் சுவாச பிரஸ்வாசங்கள் விட்டுருக்கோம் இல்லையா, இதுதானே பிராணன். அக்ஷினி நிரபித்யேதாம், உடனே கண்கள் உண்டாச்சு. அக்ஷிபியாம் சச்சுஹு, அப்பதான் பார்க்கிற சக்தி. அதுக்கு யார் தேவதையினால்? ஆதித்யா, சூரியன் தேவதை. கர்ணவ் நிரபித்யேதாம், காதுகள் உண்டாச்சு. இந்த காதுகளுக்கு யார் தேவதை? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரத்துக்கு யார் தேவதையினால்? திக் தேவதைகள். பங் நிரபித்யேதாம் தசோ லோமானி, லோமஸ்ய ஓஷதி வனஸ்பதயா. அப்புறம் சக்கு உண்டாச்சு. இந்த சக்குல இருந்து லோமானி, இந்த சக்குல தானே ரோமங்கள் முளைக்கிறது. அப்போ விராட் புருஷனான இந்த பிரபஞ்ச புருஷனுக்கு
இந்த சரீரத்தில் எப்படி லோமங்கள் உண்டாகிறதோ